ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருந்தாலும் சுகர் லெவல் எனக்கு ஒரு லெவலுக்கு மேல குறையவே இல்லைங்க. HbA1c 7, 8 இப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. இது சித்த மருத்துவத்துல வலம்புரிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு. அதாவது திருகிட்டு இருக்கிற மாதிரி திருகு காய்னு சொல்லுவாங்க. நிறைய ஹேர் ஆயில்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த வலம்புரிக்காய் டெய்லி 2 நீங்க பயன்படுத்திட்டே வாங்களேன், சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நமக்கு தெரியும். வலம்புரிக்காய் 2 எடுத்துக்கோங்க. இதை 1 2 நசுக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணீர்ல இதை போட்டுடணும். அதே மாதிரி நம்ம ஸ்பைசஸ் வீட்டில் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, லவங்கப்பட்டை, இதையும் ஒரு துண்டு அளவு அந்த தண்ணீர்ல போட்டுருணுங்க. நல்லா பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி ஒரு 80 ml அளவுக்கு டெய்லி காலையில குடிச்சுக்கிட்டே வரணும். எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சுக்கிட்டே வரும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. சுகர்னால எனக்கு எப்பவுமே சோர்வா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே இதுல குணமாக ஆரம்பிக்கும். ஒரு 1 month இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதனோட சேர்க்கக்கூடிய நிறைய சித்த மருந்துகளும் இருக்கு. நாவல் கற்பம் இருக்கு, மதுமேக சூரணம் இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.